ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் வடிவேலு சர்ச்சையில சிக்கி சின்ன பின்னாகிறாரியா. நடிகர் வடிவேலு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமா துறையில கொடி கட்டி பறந்தாரு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் நீங்க ஹீரோ புக் பண்ணாலும் ஹீரோயினி புக் பண்ணாலும் மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் நீ புக் பண்ணாலும் வடிவேலு இல்லையா படத்துல அப்படின்னு கேட்கிற ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் இருந்தது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வடிவேலு கால் ஷீட்டுக்காகவே நிறைய ப்ரொடியூசர்களும் டைரக்டர்களும் ஹீரோக்களும் கூட முதற்கொண்டு என்ன பண்ணாங்க, அவருடைய வாசற்படியில வந்து தேவு காத்து நின்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் வடிவேலுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சையில சிக்கி சின்னாபினமானாரு. குடிக்கிறாருங்க, விஜயகாந்த் கூட ஏற்பட்ட தகராறு, சிங்கமுத்து கிட்ட ஏற்பட்ட தகராறு, கூட நடிக்கிறாங்களா சக நடிகர் அல்வா வாசார்கள், இது போல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வடிவேல் வந்து எங்களை கண்டுக்கிறதே இல்லை, எங்களெல்லாம் வச்சு ஏமாத்திட்டாரு. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு மேல புகார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமீபமா சினிமாலேயே ஆளை காணாம இருந்தார். எங்க ஆளை காணோம் வடிவேலு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஆளை காணாம இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்தாங்க. சந்தானம் வந்தாங்க, யோகி பாபு வந்தாங்க, சூரி வந்தாரு. இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு நடிகர் வடிவேலு சினிமா துறையில் உள்ள வந்து நிறைய படங்கள் அவருக்கு என்ன பண்ணிச்சு புக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கையில வந்து நிறைய பேக்கப் வந்து என்ன பண்ற படம் இருக்கு. இதன் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில காட்டு பரமக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. வடிவேலுக்கும் அதுதான் குலதெய்வம். அந்த கோவில்ல தன்னுடைய ஆதரவாளரை ஒருத்தரை பரம்பரை அறங்காவலராக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, முயற்சிச்சிருக்காரு. இது கிராம மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு. இன்னும் முதல்ல பார்த்தீங்கன்னா கிராம மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லை. கிராம மக்கள் என்ன பண்ணாங்க, உஷாராயிட்டு வடிவேலு இந்த கோயில் அபகரிக்கிறதுக்கு பாக்குறாரு. இது அவருக்கு மட்டும் குலதெய்வம் இல்ல, எங்க ஊருக்கே வந்து என்னதான் இதுதான் குலதெய்வம். அதனால வடிவேலு தன்னுடைய ஆதரவாளர் ஒருத்தரை வந்து பரம்பரை அறங்காவலராக நியமிச்சு அந்த கோயில் சொத்துக்களையும் கோயிலையும் என்ன பண்ணாரு, அபகரிக்கிறதுக்கு பாக்குறாரு. இதனால வந்து அவருக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. எதுக்கு ஐயா உங்களுக்கு இந்த பொழப்பு, நீங்க நடிச்சீங்களா, நடிச்சு சம்பளம் வாங்குனீங்களா, அதோட இருக்கணும், எதுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு ஆசை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிராம மக்கள் என்ன பண்றாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது நடிகர் வடிவேலு மேல நிறைய புகார்கள் வருது, சர்ச்சைகள் வருது. இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சிந்திக்க கூட வைக்குது. ஏன்னா சொத்து மேல ஆசை யாரை தாங்க விட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஸோ வடிவேலு வந்து இந்த அளவுக்கு இறங்கி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. கிராம மக்கள் வடிவேலு மேல என்ன பண்றாங்க, புகார்கள் வைக்கிறாங்க. ஆனா இன்னமும் வடிவேலு தரப்புல இருந்து எந்தவித பதில்களும் வரல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸோ வடிவேலுடைய ஆக்டிவிட்டி, இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.